Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 5 Coordinate Geometry. Exercise 5.4 question number 3. என்ன கேட்டிருக்காங்க? Check whether the given lines are parallel or perpendicular. பார்க்கலாமா? Okay students, first question பார்க்கலாமா? ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பேரலா பெர்பெண்டிகுலரான்னு செக் பண்ண போகிறோம். இதை போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த டயக்ராம் பாருங்கள். ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன், L1 L2. அதோடைய கரஸ்பாண்டிங் ஸ்லோப்ஸ் வந்து M1 M2. இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் M1 ஈக்குவல் டு M2 then L1 is parallel to L2. அதாவது ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருந்தால் லைன்ஸ் பேரலாக இருக்கும். சிமிலர்லி if M1 into M2 equal to minus 1, then L1 is perpendicular to L2. அதே போல product of their slopes equal to minus 1 na, then they are perpendicular to each other. இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகேயா? இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டினை பண்ண போகிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா? இது போல் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் M ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் வந்து M1 எடுத்துக்கலாம். ஸ்லோப் M1 ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இது ரேஷனல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் தனியாக வச்சுக்கணும். 1/3 டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1/4 ஈக்குவல் டு மைனஸ் 1/3. இது மேலே போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக மாறும். இன்ட்டு 4/1 ஈக்குவல் டு 4 1s are minus 4/3. சிமிலர்லி இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு M2 எடுத்துக்கலாம். M2 equal to minus coefficient of x minus 2/3 divided by coefficient of y equal to 1/2 equal to minus 2/3 into இது மேலே போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கங்க. 2/1 equal to 2 2s are plus into minus 4 divided by 3 1s are 3. இப்போ பாருங்கள், M1 equal to M2. Here M1 equal to M2 equal to minus 4/3. Thus, the given lines are parallel. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இதுலேயும் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஸ்லோப் வந்து M1 எடுத்துக்கலாமா? லெட் M1 ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இதுக்கு M2 எடுத்துக்கலாமா? அண்ட் M2 ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இங்கே மைனஸை கேன்சல் பண்ணிங்க, என்ன கிடைக்கும்? 23/5. Now M1 into M2 equal to minus 5/23 into 23/5. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 கேன்சல் ஆகிடும், அதே போல் 23 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இருக்குது, minus 1 கிடைக்கும். ஸோ M1 into M2 equal to minus 1. கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? If M1 into M2 equal to minus 1, then L1 is perpendicular to L2. Thus, the given lines are perpendicular. That's all.